அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம் பயணம் யார் கையில்? கிரகங்கள் கையில் என்ற தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். கிரகங்கள் வழிநடத்துகின்றன, மனிதன் வாழ்கிறான் என்ற அறிவுபூர்வமான ஆராய்ச்சியினை பற்றி மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது, எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனையும் நன்றாக அனுபவித்து புரிந்து எழுதப்பட்ட பல கருத்துக்களை எல்லாம் இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ரிஷிகளும் முனிவர்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. அவர்கள் அனைவரும் மிக அற்புதமான விஷயங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஆங்கில கல்வியிலே புகுந்து நம்முடைய தொடர்ந்து இருக்கக்கூடிய அற்புதமான நம்முடைய பழக்க வழக்கங்களை எல்லாம் மறந்து விட்டிருக்கிறோம். பிரகிருதி என்ற முறை பார்த்தோம். பிரகிருதி என்பது நம்மை சுற்றி இருக்கின்ற அனைத்துமே, வானமண்டலம் மட்டுமல்ல, மரங்கள் முதல் கொண்டு, மலைகள் முதல் கொண்டு, ஆறு முதல் கொண்டு, கடல் முதல் கொண்டு நம்மை சுற்றி இருக்கின்ற இயற்கை வளங்கள் முழுவதும் பிரகிருதி தான். இந்த பிரகிருதி தான் நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. காரணம், நம்முடைய உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பை பஞ்சபூதங்கள் தான் செயல்படுத்த முடியும். பஞ்சபூதங்களோடு ஒன்றி போய்விடும். பஞ்சபூதங்களோடு இந்த உடம்பு ஐக்கியமாகும், சீக்கிரமாக அதனோடு இணைய முடியும். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் இந்த பஞ்சபூதங்களிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்பதற்காக இயற்கையான வாழ்க்கையை விட்டு செயற்கையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரகிருதிக்கும், அதாவது இந்த பஞ்சபூதங்களுக்கும் நம்முடைய உடம்பிற்குமான போராட்டம்தான் நமக்கு பல வியாதிகளையும் மனத்தொல்லைகளையும் ஆயுள் குறைவையும் ஆரோக்கிய குறைவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு சொல்லப்படவும் இல்லை, நம்முடைய இளைஞர்களுக்கு கற்றுத்தரப்படவும் இல்லை. இந்த பிரகிருதியில் பல பொருள்கள் பின்னி பிணைந்திருக்கிறது. ஆனாலும் நமக்கு பிராணனை கொடுப்பது மரங்கள் தான். மரங்கள் இல்லை என்றால் நமக்கு ஆக்சிஜன் கிடைக்காது. நம்மை சுற்றி மரங்கள் இருக்குமேயானால் அசுத்த காற்றை வாங்கி கொண்டு சுத்த காற்றை நமக்கு தருகிறது. மனிதன் ஜீவித்திருக்க பிராணவாயுவான ஆக்சிஜன் தேவை. அந்த ஆக்சிஜனை மரங்கள் தான் தருகிறது. அது மட்டுமல்ல, மரங்கள் மழையை வரவழைக்கிறது என்ற பொதுவான விஷயங்கள் நமக்கு தெரியும். ஒன்று புரியுமா உங்களுக்கு என் அன்பானவர்களே? ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு விசை இருக்கிறது. ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு ஈர்ப்பு சக்தி இருக்கிறது. வானத்தை நோக்கி பறந்து விரிந்து வளரும் மரம் கிரகங்களின் காந்த சக்தியை தன்பால் ஈர்த்து சுற்றிலும் பரவ விடுகிறது என்பது புரியுமா? ஆம், அப்படி பரவ விடுகிறது. இது ஆராய்ச்சியில் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு லக்னத்திற்கும் லக்னாதிபதிக்கும் மரங்கள் உண்டு. அந்த மரங்கள் அந்த லக்னத்திற்கு உகந்தது. காரணம், அந்த லக்னத்தின் காந்த ஈர்ப்பு சக்தியை தன்பால் ஈர்க்கும் தன்மை கொண்டதாக அந்த மரங்கள் இருக்கும். இந்த விவரங்களை நாம் ஒவ்வொரு லக்னமாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் என்னென்ன மரங்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால், அந்த மரங்கள் முழுவதும் வீட்டை சுற்றி வைக்க முடியவில்லை என்றாலும் கூட அதில் ஒரு சில மரங்களையாவது வீட்டை சுற்றி வைக்கலாம். வீட்டை சுற்றி வைக்க முடியவில்லை என்றாலும் கூட நாம் இருக்கின்ற பகுதியில் இதை நடுவதற்கு நாம் ஒரு சமூக ஆர்வலராக செயல்படலாம். அப்படி வைப்போமையானால் அந்தந்த லக்னக்காரர்களுக்கு அந்த மரங்களினால் நிறைய பலன்களை உருவாவதை நீங்கள் பார்க்கலாம். இது நடைமுறையில் தான் சாத்தியம். இதை வெறும் படித்துவிட்டு வெறும் கேள்வி முறையிலே இது நடக்குமா நடக்காதா என்று நாம் சந்தேகப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் சந்தேகம்தான் மிஞ்சுமே தவிர எதுவும் வெற்றிகரமாக நடக்காது. ஒவ்வொன்றையும் நாம் அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்டால் மட்டுமே தான் நம்மால் உணர முடியும். நாம் ஒவ்வொரு கிரகமாக பார்ப்போம். இன்று மேஷ லக்னம். இந்த மேஷ லக்னத்திற்கான காந்த ஈர்ப்பு விசை என்ன, அதற்கான மரங்கள் என்ன, அந்த மரங்கள் நமக்கு எப்படி அந்த மேஷ லக்னக்காரர்களுக்கு பயன்படும் என்பதையெல்லாம் அடுத்து வருகிற எபிசோடிலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்புங்கள். நன்றி, வணக்கம்.